அதிகாரம் வசனங்கள் 1-19 வரலும் வாசிச்சோம். எஸ், 15ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? ஆமென். இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க. Chapter 5 verse 15. ஆமென். ஓகே, கவனிங்க. சிரியா அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, தெரியுமா? சிரியா அப்படின்னு ஒரு தேசம் இருக்குது. அந்த சிரியா தேசத்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுடைய படை தளபதியா நாகமான் அப்படின்னு ஒருத்தருக்காரு. நாமான் அப்படின்ட்டு இங்கிலீஷ்லயும், தமிழ்ல நாகமான் இருக்குது இல்லைங்களா? தமிழ்ல அவர் பேர் என்ன? நாகமான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்காரு. இவர் ஏசப்பாவை ஏத்துக்குன்னு பேப்டிசம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போற ரட்சிக்கப்பட்டவர் கிடையாது. வேற தேசத்துல, புரதாதி தேசத்துல இருக்கிற ஒரு மனுஷன். ஆனா வசனம் சொல்லும் போது என்னன்னு சொல்லுதுன்னா, ஆண்டவர் இவரோடு இருந்ததுனால சிரியாவுக்கு வெற்றி கிடைச்சிச்சான். முத வசனத்துல என்ன இருக்குதா, இந்த மனுஷன் நல்ல மனுஷன். முத வசனம் போடுங்க என்று, முத வசனம் போடுங்க. was a great man with his master and honorable. அந்த மனுஷன் கனம் பொருந்தியவனா இருந்த ஆனரபிள் மேனா இருந்ததுனால ஆண்டவர் அவர் நிமித்தமா யாருக்கு வெற்றி கொடுத்தாராம்? சிரியா. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேலுக்கு விரோதமான நாடு சிரியா. இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா சிரியா இருக்குது. ஆனா ஆண்டவர் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒருத்தர் கூட இருக்காரு. எப்படி இருக்குவாரு? இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற ஒரு நாட்டுல தளபதியா இருக்கிற நாகமான் கூட ஆண்டவர் இருந்தாருன்னு வசனம் சொல்லு. இதை நம்புற மாதிரி இருக்குதா? சாத்தியமா? இஸ்ரேலுக்கு விரோதமா சிரியா இருக்குது. அந்த சிரியாவில ஒருத்தர் படை தளபதியா இருக்கிறாரு. அவர் கூட ஆண்டவர் இருக்குவாரா? ஆண்டவர் யாரு கூட இருக்குவாரு? இஸ்ரேல் கூட தானே இருக்கணும். ஆனா நம்ம தான் நினைச்சுக்கிறோம் ஆண்டவர் இஸ்ரேல் கூட இருக்குவாருன்னு. ஆக்சுவலா அப்படி இல்லை, நல்லவங்க கூட ஆண்டவர் இருக்குவாரு. அந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா, இந்த நாகமான் இஸ்ரேலுக்கு விரோதமான ஒரு தேசத்து கூட இருந்தாலும் அவர் நல்லவர்ன்றதுனால ஆண்டவர் அவர் கூட இருந்தாரு. ஆண்டவர் அவர் கூட இருந்ததுனால சிரியாவுக்கு வெற்றி கிடைச்சிச்சு. இதுதான் நம்மளுக்கு அந்த வசனம் சொல்லுது. ஆனா இந்த வசனத்தோட முடிவுல பார்த்தோம்னா, அவனும் குஷ்டரோகியாய் இருந்தான். அவருக்கு லெப்ரசி இருந்துச்சு. நம்ம பாருங்க எவ்வளவு பிளெஸ்டு சந்ததினா, லெப்ரசியை நம்ம நேர்ல பார்த்ததே கிடையாது. குஷ்டரோகம்ன்ற அந்த வியாதி எப்படி இருக்கும்னு நம்ம நேரடியா நம்ம பார்த்ததே கிடையாது. எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க குஷ்டரோகிங்களா? யாராவது பாத்துருக்கிறீங்களா? வெரி ஃபியூ. பாருங்க, ஒரு 30 பேர் இருக்கிறோம், அதுல 2 பேர் தான் பாத்துருக்குறாங்க. குஷ்டரோகம்ன்ற அந்த வியாதி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பைன் பெண்ட் ஆயிடுமா, இப்படி கூன் வளைஞ்சிருமா. ரெண்டாவது விரலெல்லாம் சாப்பிட்டுன்னு வந்துருமா. விரல் இப்படி ஆயிடுமா, மடங்காது, ஃபுல் விரலே இந்த சைஸ்க்கு வந்துருமா. விரல பாதி சாப்பிட்டுடுமா. உடம்புனுடைய கலரு, நீங்க வெண்குஷ்டம் பார்த்துருக்கிறீங்களா? யாராவது நார்மல் அவங்களுடைய உடம்பு கலர்ல வெள்ளை வெள்ளையா ஆயிட்டு இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி அவங்களுடைய பாடி இருக்கிற டோன் சேஞ்ச் ஆயிடுமா. உடம்பெல்லாம் புண்ணு வந்துருமா. புண்ணு சீவு வடிகிறதுனால ரொம்ப நாத்து அடிக்குமா. லெப்ரசி ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போறதுக்கு கூட எல்லாரும் யோசிக்குவாங்களாம், கிட்ட போறதுக்கு கூட பயப்படுவாங்களாம். ஒண்ணு கெட்ட நாத்து அடிக்கும், ரெண்டாவது அவங்கள தொட்டுட்டா நம்மளுக்கும் வந்துருமேன்ற ஒரு பயம். சோ இவங்க எல்லாருமே அன்கிளீன் ஆயிடுவாங்க, தீட்டுப்பட்டு போயிடுவாங்க. இந்த மனுஷன் நல்லவனா இருந்தா ஆண்டவர் இந்த மனுஷன் கூட இருந்ததுனால வெற்றியை கொடுத்தாரு. ஆனா இந்த மனுஷனுக்கு என்ன வந்துச்சு? லெப்ரசி வந்துச்சு. லெப்ரசி வந்ததுக்கு அப்புறமா இவரும் என்ன பண்றாரு, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் கிட்டயும் போறாரு, எல்லா ப்ராஃபிட்ஸ் கிட்டயும் போறாரு, சிரியால இருக்கிற எல்லா இடத்துக்கும் போனாலும் கடைசி வரைக்கும் இவருக்கு சுகம் கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் இவருக்கு ஹீலிங் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. இவங்க வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணு, இந்த நாகமானோட மனைவிக்கு ஒரு வேலைக்கார பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா, இந்த சிரியால இருந்து இஸ்ரவேலுக்கு அடிமைப்படுத்துறதுக்கு வந்தாங்க பாருங்க. சிரியாவில இருந்து இஸ்ரவேலை அட்டாக் பண்றதுக்கு வந்தாங்க பாருங்க. அட்டாக் பண்ணும்போது அக்ஷயா மாதிரி ஒரு பொண்ணு இஸ்ரேல்ல இருக்குது. நீ ஆமா பாஸ்டர் வீட்டுல எல்லாம் நீ அந்த ஹெல்ப்பும் பண்ணாத, என் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவான்ட்டு கூட்டின்னு போயிடுறாங்க. யார் கூட்டின்னு போறது? இந்த நாகமான் கூட்டின்னு போயிடுறாரு. இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு பெண்ணை அவங்க வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு கூட்டின்னு போயிடுறாரு. அந்த பொண்ணும் அவங்க எஜமானி கூட டெய்லி வேலை செய்யறாங்க.
அப்போ அந்த பொண்ணு மனசு நொந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அந்த எஜமானி அம்மா கிட்ட சொல்றாங்க, எங்க ஊர் சமாரியா, சமாரியால இருக்கிற யாராவது ஒரு தீர்க்கதரிசி கிட்ட கண்டி ஐயா போனாருன்னு வைங்கோ, அவர் உடனே சுகம் கிடைச்சிடும். என்ன சொல்றாங்க? எங்க ஊர்ல இருக்கிற ப்ராஃபிட்ஸ் கிட்ட போனா சுகம் கிடைச்சிடும். இப்ப இந்த மனுஷனுக்கு அவர் ஊரெல்லாம் ட்ரை பண்ணியும் எந்த மெடிசனும் வேலை செய்யல, எங்க போனாலும் சுகம் கிடைக்கல. இப்ப ட்ரை பண்றாங்க, ஓகே இந்த பொண்ணு சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த எஜமானி அம்மா போயிட்டு நாகமான் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி வேலைக்கார பொண்ணு இப்படி சொல்லிச்சு, ஒரு ரவுண்டு சமாரியாக்கு போய் பாருங்க அப்படின்னு. ஒண்ணு இந்த நாகமான் உடனே ராஜா கிட்ட போய் சொல்றாரு, ராஜாவே உங்ககிட்ட நான் நல்ல பேர் எடுத்திருக்கிறேன் தானே, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, இஸ்ரவேல்ல யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களாம், இந்த சமாரியால யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்களாம், அங்க போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு. ராஜா பாருங்க, இந்த மனுஷன் மேல எவ்வளோ பிரியம் இருந்திருந்தா, எவ்வளவு அன்பு இருந்திருந்தா, 600 ஷெக்கல்ஸ் ஆஃப் கோல்டையும் எத்தனையோ டன்னு கணக்குல சில்வர் கொடுத்து அனுப்புறாரு. தங்கத்தை 600 ஷெக்கல்ஸ், ஒரு ஷெக்கல்ன்றது 12 பவுண்ட்ஸ் தான், அப்படின்னா 5 கிலோ ஒரு ஷெக்கல். 600 ஷெக்கல்ஸ் வசனம் சொல்லுது, வாசிங்க அது. 6000 ஷெக்கல், சாரி, 5ஆம் வசனம் வாசிங்கப்பா, 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருத்தர் சத்தமா வாசிங்களேன், 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், நீ போயிட்டு வாப்பா. இஸ்ரவேலோட ராஜாக்கு நான் ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறேன், இந்த லெட்டர் எத்தனை போய் இஸ்ரவேலோட ராஜா கிட்ட கொடு. அப்படியே அவன் கையில போயிட்டு இந்த 10 தாலந்து வெள்ளி, 10 டேலண்ட்ஸ் ஆஃப் சில்வர், 6000 சேக்கல் நிறைய பொண்ணுனா கோல்டு, 6000 சேக்கல் நிறைய பொண்ணையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் பாருங்க. இதெல்லாம் கிஃப்ட் யாருக்கு? இஸ்ரவேலனோட ராஜாக்கு சிரியாவனோட ராஜா குத்து அனுப்புறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷன் சிரியாவனோட ராஜா கிட்ட எவ்வளோ நல்ல பேர் எடுத்திருந்தா, இந்த சிரியாவனோட ராஜா இவ்வளோ கிஃப்ட்டுங்களை இஸ்ரவேலனோட ராஜா குத்து அனுப்புவார். நீ சுகம் கொடுத்தா போதும், நான் இவ்வளோ கிஃப்ட் உனக்கு கொடுக்குறேன். இவரு எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்திருக்காரு, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் இவர் கூட இருந்துக்கிறார். ஓகே, இப்ப இவரும் இது எல்லாத்தையும் எத்தனை வந்துடுறாருப்பா. எத்தனை வந்து இந்த லெட்டரை இஸ்ரவேலனோட ராஜா படிச்சு பார்த்த உடனே அவரு ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சுக்கு நடுவுறாராம். நான் என்ன கடவுளா, நான் எப்படி சுகம் கொடுக்க முடியும், எனக்கு என்ன வல்லமை இருக்குது, நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அதுவும் சொல்லிட்டுனான்றாரு, ஒருவேளை நான் இவனுக்கு சுகம் கொடுக்காம போயிட்டேன்னா சிரியாவனோட ராஜா என் மேல படையெடுத்து வந்து என்னையும் என் ஊர் மக்களையும் அழிச்சிடுவானே அப்படின்னு நினைச்சு பயந்து அழுந்துனுக்கிறாரு. யாரு? ராஜா. இப்பதான் ஹீரோ என்ட்ரி, எலிசான்ற ஒரு தீர்க்கதரிசி. இவர் வந்து ஒரு காட்டான், இவருக்கு இப்ப எழுத படிக்கிறதுக்கெல்லாம் தெரியாது, அந்த நாகரிகமா பேசலாம் தெரியாது, ரஃப் அண்ட் டஃப்பான ஆளு, ரொம்ப ரூடு, எட்டம் கவுத்து வந்துட்டான், ஸ்லாப் தான் டைரக்டா. இந்த மனுஷன் வந்தாரு, இந்த எலிசா வந்த உடனேன்றாரு, ராஜா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்காக போய் நீங்க ட்ரெஸ் கிழிச்சுக்கிட்டீங்களா, அவனை என்கிட்ட அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன். யார் சொல்றது? எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீங்க என்கிட்ட அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ராஜாவும் சரி ஐயா அங்க போங்க, அந்த ஓரத்துல எலிசான்னு ஒருத்தரோட வீடு இருக்குது, அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் உங்களை பாத்துக்குவாருன்னு சொல்லி அனுப்பிடுவாரு. இப்ப இந்த நாகமானும் பாருங்க எல்லா படைகள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வராரு, எலிசானோட. ஆனா எலிசா என்ன பண்ணாரு தெரியுமா, உன்னாலதானே எங்க ராஜா ட்ரெஸ் கிச்சுக்கணும், அதனால நான் ஏஞ்சி கூட வரமாட்டேன், இதுதான் அவரோட ரூமு. வெளியே வந்து சிரியாவனோட படை தளபதி எல்லாரும் வந்து நின்றுக்கிறாங்க. என்ன பண்ணாரா தெரியுமா எலிசா, முத்து வாங்க அவங்க எல்லாம் போய் சொல்லு, அதோ அங்க யோர்தான் இருக்குதுல்ல, அதுல போயிட்டு ஒரு 7 டைம் முங்கி அஞ்சுக்க சொல்லு. ஆப்பனண்ட் ராஜாவனுடைய படை தளபதி எதிரில் வந்து நின்று இருக்கிறாங்க, ஒரு மரியாதையே கிடையாது. நம்மளா என்ன பண்ணிக்க, யோசிச்சு பாருங்க. இப்போ தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் தளபதி வந்து நிக்கிறாருன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்? இப்ப இங்க வந்து வீடு எதுல நிக்கிறாரு, நீங்க சப்போர்ட் பண்ணாதான் நான் எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இங்க வந்து நிக்கிறாரு, நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? என்ன பண்ணுவோம்? அவர் கூட கேன்வாஸ் போவோம். நெக்ஸ்ட் வேற என்னன்னா பண்ணுவோம் சொல்லுங்க? போட்டோ எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வேற என்னவா பண்ணுவோம்? வெறும் கையா அனுப்பிடுவோமா? அவருக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு போடுவோம். அதுவும் வரும்போது வேற சுகம் கிடைச்சிச்சுன்னா இத்தனை டன்னு தங்கத்தை வேற எத்தனை வந்துக்கிறாரு நம்மளுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு.
லாரி லாரியா தங்கத்தை எத்தனை வந்து ஸ்டாலின் நிறுத்திட்டு இருக்காரு நம்ம வீட்டு ஓரத்துல. தளபதி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இது எல்லாமே எலிசா பண்ணவே இல்லை. வெளியே கூட போய் பார்க்கல. டெக்ஸ்ட் வாசிச்சோம்ல, இவங்க வேலைக்காரனை தான் அனுப்புறாரு. வேலைக்காரனை அனுப்பினான்னு சொல்றாரு. இப்போ அங்க இருக்கிறதுல யோர்தான் நதி, அந்த நதியில 7 வாட்டி என்ன பண்ணுங்க, முங்க ஏஞ்சுக்கோங்க, உங்களுடைய சரீரம் சரியாயிடும். இப்போ நாகம்மானுக்கு வந்து ஒரே டென்ஷன். ஒரு பேஷண்ட், எங்க ஊர்ல எல்லாம் நதி இல்லையா, எங்க ஊர்ல குளம் இல்லையா, நான் எங்க ஊர்ல என்ன பண்ணிருக்குவேன், போய் நான் எங்க வேணாலும் மூங்கி வச்சிருக்குவேன், அங்கிருந்து நான் இத்தனை 1000 கிலோமீட்டர் தாண்டி இங்க வந்து இவன் என்ன மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டான், இவன் சொல்றதை நான் செய்யணுமா அப்படின்னு ஃபுல் டென்ஷன்ல பேசினுக்கிறாரு. ஆனா இந்த நாகமான் கூட இருக்கிறவங்க என்ன பண்றாங்களா தெரியுமா? நம்ம பாருங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் அந்த மாதிரி இருந்தாதான் நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். நாகமான் கூட இருக்கிறவங்க அவர் ஏற குத்தி விட்டு என்ன பண்ணிருக்கலாம், எலிசாவை சாவச்சிடுன்னு சொல்லிக்கலாம் தானே. ஆனா அவங்க அதெல்லாம் சொல்ல. அவங்க என்ன சொன்னாங்களாம் தெரியுமா? ஐயா, அவர் கஷ்டமானதை செய்ய சொல்லியிருந்தா செஞ்சிருப்பீங்கல்ல, ஏதாவது டஃப்பான ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தா அதை நீங்க செஞ்சிருக்கீங்கல்ல. ஆனா இப்ப சுலபமாக்குறது தானே சொல்றாரு. போங்க, போயிட்டு வெறும் மூங்கேஞ்சுக்கு தானே சொல்றாரு. நம்ம எவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், எவ்வளோ தீர்க்கதரிசிங்க கிட்ட போனோம், நம்ம உடம்பு சரியாகலன்னு தானே இங்க வந்தோம். ஒரு ட்ரை பண்ணலாமே, ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நம்ம கிட்ட கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரை ஜீசஸ்ன்னு சொல்றாங்க பாருங்க, அவங்க பேச்சு கேட்கணும். நம்ம இதை ட்ரை பண்ணு, இதை ட்ரை பண்ணுன்னு சொல்றவங்க பேச்சு கேட்க கூடாது. ட்ரை ஜீசஸ்ன்றாங்க பாருங்க, அவங்க பேச்சு கேட்கணும். இந்த நாகமானும் கேட்டாரு. நாகமான் போனாரு, யோர்தான் நதி கிட்ட போனாரு. ஒரு டைம் முங்கி எஞ்சாரு, உடம்பு செட் ஆகல. 2வது டைம் முங்கி எஞ்சாரு, செட் ஆகல. 3வது டைம் முங்கி எஞ்சாரு, செட் ஆகல. 6 டைம் முங்கி எஞ்சாரு, செட்டே ஆகல. எவ்வளவு கோவம் வந்திருக்கும். இவன் சொன்னான்னு நான் வேற இவ்வளவு குளிர்ல இந்த நதியில வேற முங்கி எஞ்சுனுக்கிறேன். ஆனா 7வது வாட்டி முங்கி எஞ்ச உடனே ஒரு குழந்தைய போல அவருடைய ஸ்கின் வந்து ஃப்ரெஷ் ஆயிடுச்சான். போயிட்டு இந்த விரலெல்லாம் வளர்ந்துச்சான். கம்ப்ளீட்டா சுகம் கிடைச்சிட்டு எஞ்சுக்கிறாராம். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருதான், ஓகே, சொன்ன டாஸ்க் சின்னதுதான், ஆனா சொன்ன மனுஷன் ஆண்டவர் கூட இருக்கிற மனுஷன், அதனால என்ன ஆச்சு, சுகம் கிடைச்சிச்சுன்னு சொல்லி இப்ப 2 பேரும், இந்த வேலைக்காரங்க, இந்த நாகமான் எல்லாரும் மறுபடியும் எலிசாவனோட வீட்டுக்கிட்ட வராங்க. எதுக்கு வராங்க? தேங்க்யூ சொல்றதுக்கு வராங்க. நம்ம எல்லாம் பாருங்க, ஆண்டவர் நம்மளுக்கு நல்லது செஞ்சா ஃபர்ஸ்ட் காரியம் நம்ம என்ன செய்யறது, சர்ச்சுக்கு வர்றது இல்ல. ஏன்? ஏன்னா நிறைய காசு இருக்குது, நிறைய நன்மை இருக்குது ஏற்கனவே அங்க இல்ல. எதனா ஒரு கஷ்டம் வந்தாதான் சர்ச்சுக்கு வர்றது. ஆண்டவர் நம்மள சுகமா வச்சுருந்தா எதுக்கு சும்மா சர்ச்சுக்கு அடுத்த வாரம் போய்க்கலாம். பாஸ்டர் வேற காத்தால 6:30 மணிக்கெல்லாம் ஏஞ்சி வைக்கிறாரு, 6:30 மணிக்கு ஏஞ்சி நான் என்னத்துக்கு சர்ச்சுக்கு போறது அப்படின்ட்டு ஆண்டவரை மறந்துடுற கூட்டம் நம்ம. ஆனா இந்த நாகமான்கிறாரு பாருங்களேன், சுகம் கிடைச்ச வேலையா என்ன பண்ணாருன்னா, அந்த எலிசா தீர்க்கதரிசியோட வீட்டுக்கு வந்து அவருக்கு தேங்க்யூ சொல்றதுக்கு வர்றாரு. தேங்க்யூ சொல்ல மாத்திரம் இல்ல, டன்னா தங்கத்தையும் வெள்ளியும் ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனா எலிசா என்ன பண்ணாரு தெரியுங்களா? என்ன பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாரு? இது எதுவுமே வாங்கல. இது எதுவுமே வாங்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. எனக்கு இதெல்லாம் வேணாப்பா, நீ எங்க ஆண்டவரால செய்ய முடியுமான்ற ஒரு டவுட்ல வந்த பாத்தியா, அதை காமிக்கிறதுக்கு தான் நான் இதை செஞ்சேன். நீ கொடுக்குற இந்த கிஃப்டுக்காக எல்லாம் நான் செய்யல அப்படின்ட்டு தீர்க்கதரிசி சொல்லிடுறாரு. இப்போ இந்த மனுஷன், நம்ம 15ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, இந்த இந்த நாகமான்ன்ற இந்த மனுஷன் இந்த அற்புதம் அவரோட வாழ்க்கையில வந்த உடனே வேலையா என்ன பண்றாரு தெரியுமா? அவருடைய எல்லா கடவுள்களையும் தூக்கி விசிறடிச்சுட்டு இந்த ஆண்டவர் தான் உண்மையான ஆண்டவர்னு அறிக்கை செய்யறார். ஒரு அற்புதம் ஆண்டவர் நம்மளுக்கு செய்யும் போது நம்ம அதிகமா ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு புகழ ஆரம்பிக்கணுமே தவிர ஆண்டவர் விட்டு தூரம் போக கூடாது. இந்த எலிசா கிட்ட இருந்து நம்ம அதை தான் கத்துக்கிறோம், நாகமான் கிட்ட அதான் கத்துக்கிறோம். நாகமான் என்ன பண்றாரு, சுகம் கிடைச்ச உடனே இத்தனை நாள் நான் போன கோயிலெல்லாம் வந்து சிலை தான், இந்த கடவுள் தான் பாருங்க, அந்த கடவுளுக்குன்னு ஒரு சிலை இல்ல, கடவுள் வந்து காட்சி கொடுக்கல, என்ன பெரிய டாஸ்க் எல்லாம் செய்ய வைக்கல, சாதாரணமா முங்கி எஞ்சுக்க வச்சாரு, அதுல எனக்கு சுகம் கிடைச்சிச்சு. அப்ப இந்த கடவுள் எவ்வளவு பவர்ஃபுல் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு 15ஆம் வசனத்தை மறுபடியும் பாருங்களேன். Behold, now I know that there is no God in all the earth but in Israel. இஸ்ரவேலை தவிர வேற எந்த நாட்டிலும் எந்த ஊர்லயும் கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருந்தா அது எங்க மாத்திரம் தான், இஸ்ரேல்ல மாத்திரம் தான். அது ஏன் ஆண்டவராக இயேசு மாத்திரம் தான் அப்படின்ட்டு இந்த நாகமான் சொல்றாரு பாருங்க. இது சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஒரு இது கேட்கிறாரு. 16ஆம் வசனத்தை தமிழ்ல ஒருத்தர் வாசிங்களேன். ஆமீன். இப்ப யோசிச்சு பாருங்க,
நம்ம சுகம் கொடுத்துருக்குறோம். ஒரு தீர்க்க ஒரு ஒரு பெரிய அரசியல்வாதிக்கோ இல்ல ஏதோ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு சுகம் கொடுத்துருக்குறோம். அவங்க நம்மளுக்கு வந்து ஆஃபரிங் கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கலாமா வேணாமா? சொல்லுங்க. ஏற்கனவே வசனத்துல நம்ம பார்த்தது என்னன்னா, நாகமானோடு ஆண்டவர் இருந்ததுனால ஆண்டவர் என்ன என்ன பண்ணாரு? சிரியாவுக்கு வெற்றி கொடுத்தாரு. இப்போ அந்த நாகமான் கூட ஆண்டவர் இருக்கிறாரு தானே. நாகமான் தானே கிஃப்ட் கொடுக்குறாரு. நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா? ஏன் வாங்கலாம், ஏன் வாங்கக்கூடாது? நாகமான் கூட ஆண்டவர் இருந்தாரு. ஆனா கிஃப்ட் குத்தமிச்சது யாரு? சிரியாவனோட ராஜா. அதனால எலிசா இருக்கிறாரு பாருங்க. என் ஆண்டவரும் கூட இருக்கிறாருன்னு எனக்கு தெரிஞ்சதுனால உனக்கு சுகம் கிடைச்சிச்சு. ஆனா உங்க ராஜா கொடுத்த கிஃப்ட் எல்லாம் எனக்கு வேணாம், நான் வாங்கவே மாட்டேன். அதுல பாருங்க, ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றா, நான் செத்தா கூட வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுறாரு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்களேன், 17th verse படிங்களேன். அப்பொழுது நாகமான், இரண்டு பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும். ஆமேன். பாருங்க, உங்க ஊர்ல இருக்கிற மண்ணை நான் வேணா எடுத்துன்னு போறேன், எனக்கு நீங்க வந்து எதுவும் வேற உங்ககிட்ட என்கிட்ட வாங்கிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, பரவாயில்ல, உங்க ஊர்ல வேணா எடுத்துன்னு போறேன். 2 கழுத சுமக்கத்தக்க மண்ணை எடுத்துட்டு போறேன். ஏன் இந்த மண்ணை எடுத்துன்னு போறேன் தெரியுமா? எங்க ஊர்ல இருக்கிற மண்ணே தீட்டுப்பட்டுக்கிற மண்ணு. எங்க ஊர்ல இருக்கிற மண்ணுனா மண்ணு விக்கிரகாராதனை மண்ணு. அதனால இந்த மண்ணை போட்டு இந்த மண்ணு மேலதான் நான் பத்துக்க போறேன். இந்த மண்ணு மேலதான் நான் வந்து என் படுக்கையே வைக்க போறேன் அப்படின்னு மாத்திரம் இல்லாம அடுத்து சொல்றாரு, எங்க ராஜா இருக்கிறாரு, எங்க ராஜா வந்து ரிம்மோன்னு ஒரு கடவுளை வணங்குற ராஜா. அந்த ரிம்மோன் கோயில் பார்த்தோம்னா வாசல் வந்து 4 அடியாம். ரிசர்ச் பண்ணி பார்த்தா அந்த ரிம்மோன்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய கோயில் 4 அடி கோயில் வாசல். இப்போ இந்த மனுஷன் 6 அடி, 4 அடி வாசலுக்குள்ள போனோம். எப்படி போவாங்க? இப்படி குனிஞ்சு போனோம்ல, குனிஞ்சு பார்த்த உடனே நேரடியா அந்த சிலை தெரியுமா? அந்த ரிம்மோனோட சிலை இப்படி குனிஞ்ச உடனே அங்க தெரியுமா? இன்டைரக்டா நான் உனக்கு வணங்கின்னு வரேன் உள்ளோ அப்படின்னு அர்த்தமா? அதுக்கு இந்த எலிசா தீர்க்கதரிசிகிட்ட நாகமன் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க ராஜானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி எங்க ராஜாக்கும் என்ன பிடிக்கும், அவர் அந்த கோயிலுக்கு என்ன கூட்டின்னு போவாரு. அவரு கூட நான் உள்ள போனோம்ல, வெளியே நின்னா தப்பாயிடும். நான் உள்ள போகும்போது எனக்கே தெரியாம நான் குனிஞ்சிருவேன். அதனால ஆண்டவர் என் மேல கோச்சுக்க வேணான்னு சொல்லு. எலிசா கிட்ட சொல்றாரு, நான் தெரியாம குனிஞ்சு உள்ள போயிடுவேன், நான் அதனால அந்த கடவுளுக்கு வணங்கி நான் குனியல, எங்க ராஜா கூட போறதுனால குனிறேன், ஆண்டவரை தவிர வேற யாருக்கிட்டையும் நான் தலை வணங்க மாட்டேன்னு சொன்னார். அவரோட ஃபெய்த் யோசிச்சு பாருங்க. நாகமானோட ஃபெய்த் தெரியாதனமா அந்த கோயிலுக்குள்ள போகும்போது கூட குனிஞ்சு போறதே விரும்பாத ஆள் அவரு. அப்ப நம்ம ஆண்டவர் ஒரே ஒரு அற்புதத்துல எவ்வளவு மாத்தி இருக்கிறாரு பாருங்களேன். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டுல நடந்த அற்புதம், இதெல்லாம் எனக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த நாகமானே பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் என்னதான் வந்து கிஃப்ட்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் எலிசா அதை ஏத்துக்கல. 2வது ரிட்டர்ன் போகும்போது அவருடைய பழைய பிராக்டிசஸ் எதுவுமே வேணான்னு டினை பண்ணிட்டார். என் பழைய பழக்க வழக்கங்கள் எனக்கு வேணாம், நான் இதுக்கு மேல நான் தங்குனா கூட அது எந்த மண்ணு மேலதான் தூங்குவேன்? இஸ்ரேல் இருக்கிற மண்ணு மேலதான் நான் என் படுக்கையை கூட போடுவேன். இஸ்ரேல்ல இருந்து நான் மண் எத்தனை போன பாருங்க, அந்த மண்ணை கீழே போட்டுட்டு மண்ணு மேல பாய் போட்டு நான் பத்துக்குவேன். அந்த மண்ணு கூட எனக்கு வேணாம். என் பொண்ணு நீ வேணான்னு, ஆனா இப்ப எனக்கு மண்ணு கூட வேணாம், இஸ்ரேலோட மண்ணில் தான் நான் படுக்குவேன், இஸ்ரேலுக்கே சிட்டிசன் ஆயிடுறேன் அப்படின்ட்டு. இன்னும் நம்ம எல்லாம் வந்து இப்ப இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கிறோம்ல, ஆனா நம்மளுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் ஒன்றுக்கு தெரியுமா? எத்தனை பேர் சொல்றீங்க பார்க்கலாம்? நம்ம எல்லாம் எந்த நாட்டு சிட்டிசன்ஸ்? நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, யார் சொல்றீங்க பார்க்கலாம்? இப்ப நம்ம இந்தியன் இல்லையா? இல்ல அதையும் மீறி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அடையாளத்துக்காக தமிழன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது, பரங்குடியா, பரமக்குடியா, சூப்பர். ஃபியூச்சர்ல நம்மளுக்கு பர்மனன்ட் அட்ரஸ் நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. இந்தியன்ஸ் அப்படின்னு நம்மள சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன தெரியுங்களா? நம்மளாம் ஜயனிஸ்ட், சியோனியர்கள். நம்மளுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் என்ன தெரியுங்களா? நம்ம எல்லாம் ஜயனிஸ்ட். ஜயன்னா ஆண்டவருடைய வரப்போகிற அவருடைய ராஜ்யம், அவருடைய ஹெவன். அதுல நம்ம எல்லாம் சிட்டிசன்ஸா இருக்கிறதுனால அந்த பேர் சொல்லிட்டு நம்மளுக்கு கூடும். இன்னைக்கு நம்ம இந்தியன் சிட்டிசன், அதனால இந்தியன். ஃபியூச்சர்ல நம்ம எல்லாம் ஜயனிஸ்ட். அந்த ஜயனிஸ்டாவே மாறணும்னு நினைச்சாரு இந்த நாகமான்.
இப்ப நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, நம்ம யாருமே வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம பிறக்கும் போதே கிறிஸ்டியன்ஸா இருந்தவங்க தவிர மத்தவங்க எல்லாம் புதுசா ரசிக்கப்பட்டவங்க அந்த பழக்கத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா விட்டுட்டோமான்னு கேட்டா இல்ல. ஏதோ ஒரு பழக்கம் அட்லீஸ்ட் நம்மளுக்குள்ள ஒட்டின்னு இருக்குது. நேரம் பாக்குறதா இருக்கலாம், காலம் பாக்குறதா இருக்கலாம், ஜாதகம் பாக்குறதா இருக்கலாம், இல்லைன்னா சனிக்கிழமை கறி சாப்பிட மாட்டேன்றதா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன பழக்கம் நம்மளுக்குள்ள ஒட்டினே இருக்குது. இந்த நாகமான் பாருங்க, ஒரே நாள் எல்லாத்தையும் விட்டுட்ட மாதிரி நம்மளும் அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும். விட்டுட்டு வந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? குஷ்டரோகம்ன்ற அந்த வியாதிக்கு யாருமே சுகம் கொடுத்ததே கிடையாது. ஆனா பைபிள்ல எலிசா தீர்க்கதரிசி கூட அந்த சுகத்தை கொடுத்தார். குஷ்டரோகம்ன்ற அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது. அதுவும் நான் சொல்றது 4000 வருஷத்துக்கு கதை, 3000 வருஷத்துக்கு கதை. அப்பவே ஆண்டவர் அதுக்கான ஒரு சுகத்தை கொடுத்தார். இப்ப சுகம் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர் கிட்ட இருக்குது. அது நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்? நம்ம எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு வரும்போது கிடைக்கும். டினை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா? என்னோட பழைய பழக்க வழக்கங்கள் எனக்கு வேணாம். நான் இதுக்கு மேல நம்பினா யாரை மாத்திரம் நம்புவேன்? ஆண்டவர் மாத்திரம் நம்புவேன். அதனால நான் நேர காலம் கூட பார்க்க மாட்டேன், ஜாதகம் எல்லாம் பார்க்க மாட்டேன், சனிக்கிழமை கூட கறி நல்லா சாப்பிடுவேன். ஒருவேளை நம்மள யாரும் அதெல்லாம் பாக்குறது இல்ல, சிலர் இருக்கிறாங்க. சனிக்கிழமை ஆனா கறி சாப்பிடுறது இல்ல, செவ்வாய்க்கிழமை ஆனா ஒருவேளை ஒரு பொழுதுன்றாங்க காதால ஃபாஸ்டிங். அதெல்லாம் வந்து அவசியமான்னு கேட்டா தெரியல. ஆனா நாகமானுடைய வாழ்க்கையில பாருங்களேன், எல்லாத்தையும் டினை பண்ணிட்டு மண்ணு கூட இஸ்ரேல்ல எடுத்துட்டு போறாரு, நான் அங்கதான் தங்குவேன். சோ இந்த ஃபெய்த் நம்மளுக்குள்ள வந்துச்சுன்னு வைங்களேன், நாகமானுக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லாம நம்மள வந்து ஆண்டவர் கிட்ட இருந்து தடுத்து நிறுத்தினுக்குதோ அதெல்லாம் நம்மளோட குஷ்டரோகம், அது நம்மளோட லெப்ரசி. the things which is stopping you from God. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ஒரு பிளவு ஏற்படுத்துற எல்லாமே ஒரு லெப்ரசி. அந்த லெப்ரசி எல்லாம் போக்குறதுக்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நம்மள மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. எல்லா நன்மைக்கும் மூற்றும் காரணருமாகிய நல்ல தெய்வமே, காலை வெல்லும் சமயத்தில் வந்திருக்கிறோமே